சிவன் வந்து ஒரு நிலம் கூட இல்லாம நாங்க நிறைய பேர் கேட்டு பார்த்தோம். என்ன சிவாய் நம்ம திருச்சிட்டோம். திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி வட்டம் தளபதி சத்திரம் கிராமத்தில் நாகேஸ்வரர் கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நேரில் போய் பார்த்தா பாண்டியர்கள் கால 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டோடு இருந்த நாகேஸ்வரர் கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் பாண்டியர்கள் கால கலைப்பாணி நந்தி மற்றும் சதுர வடிவ ஆவுடை 5 தலைமுறைக்கு மேலாக இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்னாங்க. வடபக்கம் வந்து வெட்ட வெளியில இந்த சுவாமி இருக்காரு. ரொம்ப வருஷமா இதுக்கு வந்து மேற்கூரை போடணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அது முடியாம இருந்து அந்த சாமி ஒரு 1000-1500 வருஷத்துக்கு மேல இருந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கிட்ட அனுமதி வாங்கி அவ்வூர் இளைஞர்களோடு சேர்ந்து சுவாமிக்கு பீடங்கள் அமைக்கப்பட்டு திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்படும். உடனுக்குடனே மேற்கூரை அமைக்கக்கூடிய பணியும் துவங்கிருச்சு. நாகேஸ்வரர் கோவில் பிரதோஷ வழிபாட்டுக்கு வந்தவங்க இனி இந்த சாமியை சேர்த்து பார்த்துக்கிறதா நம்ம கிட்ட சொன்னாங்க. தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டது. சிவ வழிபாட்டிற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டு கோவில் நான் கும்பிட தொடங்கும் போது எனக்கு குருனா யாருன்னே தெரியாது. எனக்கு சாமி தான் தெரிஞ்சது. ஆனா சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன். நான் பக்குவமான பையன் பக்குவம் ஆயிட்டாண்டா இதோ வந்து விடுகிறேன் என்று நீங்கள் எந்த தெய்வத்தை உயிருக்குயிராக பிடித்து கொண்டிருந்தீர்களோ அதே தெய்வம் இப்போது குரு வடிவமாக முன்னே வந்து நிற்கும். சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோரில் அரண்பணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் 100 ரூபாய் மட்டும் செலுத்துங்க. 100 ரூபாயில் 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம். கயிறு சாற்றி பசும்பொன் மயிலாம்பிகை உடனுரை திருப்பறைத்துறைநாதர்ங்கிற திருநாமிடப்பட்டு உருத்திராக்கம் அணியப்பட்டு ஆலயம் ஊர் பொதுமக்கள் கையில் வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. சிவாய் நம திருச்சிட்டம்பலம்.